வாங்க சார். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யார் உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கணும் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம், நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணி குடிங்க, பேசுவோம். இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாய் நீ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரை எப்படியா பையா? காலேஜ்ல படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டுறதுதான் ஆதித்யன் ஐபிஎஸோட முதல் வேலை. பாத்துக்கு யாரும் இருக்காங்க. எல்லா தலையிலும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டோம். அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர், கொஞ்சம் போதை மாத்திரை எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன 2-3 பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதான் சான்ஸ் சேவ் பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்களை மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். பிடிச்சிங்களா? கிழிச்சிங்க. எங்க ஆளை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அவன் மாவட்ட இளைஞரோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதிக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா, நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்களை மாதிரி பேமான் இல்லனா அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலைக்கு வந்து பாக்குறேடா. நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும்னு நினைச்சா உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குதா. வாழ வேண்டிய இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற, இல்ல உன்னை சொல்ல வைக்கிற? சொல்லலாம் ராமச்சந்திரா சார், நான் வர வரைக்கும் யாரு வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க மாட்ட. உன் காரணம் வரலையா? இல்ல, இன்னைக்கு டிரைவர் வரல. ஓ அப்படியா? நான் கிளம்புறோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய். அம்மா தாயே, காசு 2 நாள் ஆச்சுமா. ஏதாவது காசு இருந்தா குடும்பா. கோவை ராஜனோட ஒரே பொண்ணு. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கரெக்ட்? அது போட்டோம். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை. உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே என்ன தெரியாது. ஐம் அலெக்ஸ் பெர்னாண்டஸ். என்ன தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா? கவுஸ், கார்கில் கவுஸ். நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன அங்கிள்னே கூப்பிடலாம். கல்கட்டால இருந்து சாக்கோஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க.
மத்த பொண்ணுங்களோட சேர்த்து இவளையும் அனுப்பிச்சிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும். பாவம் சோர்ந்து போயிட்டா, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாருக்கும் விருந்து கொடுத்து களைச்சிட்டா. 2 நாள்ல தயாரானது இவளை கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கும் பேக் பண்ணிடுங்க. எஸ் சார். ஹலோ மிஸ்டர் ராஜன், ஆமா ராஜன் தான். உன் பொண்ணு ஸ்மிதாவை கடத்திட்டோம். ஹலோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பயப்படாத, அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்துருவா. போலீஸ் கீலீஸ்னு போக வேண்டாம். போன ஹலோ ஹலோ என்னங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து என்ன டாடி, என்னாச்சு? எவனோ ஒருத்தன் போன் பண்ணா. நம்ம பொண்ணு அவங்க கடத்திட்டு போறாங்க. டாடி, இன்ஸ்பெக்டர் அங்கிள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இத பாரு, நீ தைரியமா இரு. நாங்க வெளியே போயிட்டு வரோம். இத பாரு, யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வண்டிடுறா, பத்திரமா இரு. வருத்தப்படாத, இது ஒண்ணு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணம். இத பார், டேடி கிட்ட நீ ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி இருந்தானே, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். அந்த அலெக்ஸ் தான் என்ன கடத்திட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லு. நாகோ, பொழுது விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம இவளை அவ வீட்டுல சேர்த்துரு. இதுதான் கோவை ராஜனுக்கு நான் கொடுக்கிற முதல் அன்பளிப்பு. ஓகே? ஓகே. சரி சரி, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன செய்யற? யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது. சரி சரி, அண்ணா, சின்ன வயசுல இருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோவராஜன் அந்த பாவி இங்க வந்துரு எவ்வளவோ என்னத்து பார்த்த, என்னால முடியல, தோத்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் போறேன். நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத எப்படியா பையா? அடிச்சு சாவடிக்கிற அவனை. கோவராஜன்கிட்டயாடா உன் வேலையை காட்டுற?
இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. யாராவது கேட்டா பஸ் இடிச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. சரி சார். ம். ம். சுனிதா, மம்மி என்ன பாத்து யார் உன்னை கடத்திட்டு போனாங்க சொல்லுமா சொல்லு. சும்மா இருங்கம்மா, அவளே பயந்து போய் வந்திருக்கா. உள்ள கூட்டிட்டு போங்க. இத பாரு, முதல்ல அவளை மேல கூட்டிட்டு போ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட்டிட்டு போ. அம்மாடி, என்னமா நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் டாடி கிட்ட சொல்லு. டாடி, அழாதம்மா. யார் உன்னை கடத்திட்டு போனது? அவங்கள பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டுவியா? என்ன கடத்தினது அந்த கார்கில். அவன் உங்ககிட்ட முன்னாடி வேலை பார்த்தவனா, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். உங்களை பழி வாங்கறதுக்காக என்ன? அழாதம்மா. இத போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுவும் ஆகல. என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, இனிமே நீ இங்க படிக்க வேண்டாம். மெட்ராஸ்ல இருக்கிற அங்கிள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதுதான் பாதுகாப்பான இடம். என்ன? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஜேக்கப் சார் உங்களை உடனே ஒரு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பாட்டி, கதவை முடிக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். வாங்க. பெட்டல் தூடு. வெல்கம் மேடம். ஹார்ட்டி வெல்கம் டு மை ராயல் பேலஸ். பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒன்ன மாதிரி புரட்சி பெண்ணுக்கு இவ்வளவு பயம் இருக்கக்கூடாது. Stop it, you bloody shit. எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க? என்ன வேணும்? எனக்கு தேவையானத உன்னால தர முடியுமா? அத உன்னால தர முடியாது. நானே எடுத்துக்கிறேன். அது போட்டோம். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ராத்திரி பகலா நீங்க தேடிட்டு இருக்கிற the most wanted criminal, கார்கில். கார்கில் கவுஸ். கார்கில்? பேரை கேட்டதும் பயந்து போயிட்டியா? For what? For what, you dirty dog? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயப்பட வேண்டிய வசந்தகுமாரி இல்ல. Mind it. Mind it, you nasty wolf. Hey!
நாளைக்கு அடுத்த ஆபரேஷன் ஆரம்பமாகுது. போலீஸோட கவனம் எல்லாம் குண்டு வெடிப்பு மேலதான் இருக்கும். இதை நமக்கு சாதகமாக்கிக்கணும். எல்லாரும் கேட்டுக்கங்க. லாரி ராபின் விக்ரம் ஷார்ப் 12:30க்கு பேங்க்ல இருக்கணும். யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு கேர்ஃபுல்லா இருங்க. 12:40க்கு நானே வெங்கட்ராஜா பேங்க்ல என்டர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, கேஷ் கவுண்டர் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். ஓகே. Move. Don't move. All of you hands up. Don't try this. Hurry. சத்தம் போட்டு கலாட்டா பண்ணிக்க. யாரும் உயிரோட போக மாட்டீங்க. நாம எங்கேருந்து தப்பிச்சு போற வரைக்கும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. மீறி ஏதாவது செஞ்சீங்க உங்க உயிர் போயிடும். நமக்குள்ள ஒரு பழைய கணக்கு பார்க்கணும். அலட்சுமியா சொன்னாங்க, அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, ப்ளீஸ் மன்னிச்சிரு. மன்னிப்பா? உன் குடும்பம் வாழணுங்கிறதுக்காக மத்தவங்க குடும்பத்தை அழிச்சு இன்னைக்கு வரைக்கும் சத்தத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த அலெக்ஸ் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. Bye.
இந்த கேஸ்களை டீல் பண்றதுக்கு ஐபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தா மட்டும் சாதிச்சிட முடியாது. ஒரு போலீஸ்காரனுக்கு இருக்க வேண்டிய கூர்மையான மூளையும் மனசுல தொழில் மேல பக்தியும் சாதிக்கிற திறமையும் எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுப்பற்று கொஞ்சமாவது இருக்கணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நாட்டுப்பற்று வேணுமா? நாட்டுப்பற்றை பத்தி பேசுற யோகிதை எனக்கு கிட்ட ஓட்டு வந்து உங்களுக்கு இருக்கா? You bloody! Shut up! உங்களுக்கு தெரியாது, சொந்த மனைவியையும் குழந்தையும் பேட்டியையும் மறந்து நாட்டோட நன்மைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு, கர்னல் விஸ்வநாத சர்மா. என் அப்பா எல்லையில பதட்டம் ஏற்பட்டதும் மனைவி மகளை கூட விட்டு ராத்திரி பகல அவர் போராடின போது கை குழந்தை மாரோட அணைச்சுக்கிட்டு அந்த உத்தமி தாய் கடவுள்கிட்ட வேண்டினது என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுந்தா. யுத்த பூமியில பீரங்கிக்கு பலியான தன் கணவனோட செதறின உடலை வாங்கிக்கிட்டு தன்னோட துப்பத்தை எல்லாம் மரத்துல அடக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்தா. அந்த விதவைக்கு இங்க இருந்த அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோ எந்த உதவியும் பண்ணல. பசியில துடிச்ச அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட அந்த தாய்க்கு இந்த சமுதாயம் ஒரு பட்டம் கொடுத்தது தேவடியான்னு. நாட்டுக்காக உயிரை விட்டவன் மனைவிக்கு நாட்டு பற்று உள்ள எவனும் உதவ வரல. இவ்வளவெல்லாம் நடந்தும் என் தாய் என்ன ஐபிஎஸ் ஆக்குனது நாட்டு மேல அவங்களுக்கு எந்த பற்றுனாலதான். இந்த கேஸ டீல் பண்ண எனக்கு தெரியும். Don't try to rule on me. நான் யார் தெரியும்ல? கர்னல் விஸ்வநாத சர்மாவோட பொண்ணு விஜயலட்சுமி ஐபிஎஸ். Mind it. Mind it. Mind it. What happened? மேடம், மகாராஷ்டிரா ரயில்வே ஸ்டேஷன் வண்டி ஒன்று நிக்குது. பிரபாஸ் லைடு. வண்டியை செக் பண்ணுங்களா? இங்கே இருங்க. ஆதித்யா, go and catch him. விடாத. சொல்லுடா, இந்த ஆயுதங்கள் எங்க இருந்து வருது? யாருக்காக கடத்திட்டு வர? சொல்லு. யாரா உங்களை இதெல்லாம் செய்ய சொல்றது? எங்கடா நீங்க பதுங்கி இருக்கீங்க? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா கண்ணா, இல்லன்னா நான் உன்னை அடிச்ச கொன்னுடுவேன். சொல்றா. துப்பாக்கி குண்டு பட்டவங்கள ஆஸ்பத்திரியில கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண வசதி உள்ளவங்க அங்க சுகமா இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகா கேஸ்ல இருந்து தப்பிச்சுப்பீங்க. இல்ல அத கூடாதுன்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். சொல்லுடா, யார காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைக்கிற? ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்க போது சத்தியமங்கலம் காட்டுல மறைஞ்சிருக்கிற பார்க்கிலோட இடத்தை நாங்க ஃபுல் போர்ஸோட போய் சுத்தி வளைக்கணும். நம்ம கச்சேரியில இருக்கிற அவன் கையாளோட வாக்குமூலப்படி பார்த்தா அவனுக்கு பின்னாடி பெரிய படபலமே இருக்கு. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுல இருக்கிற அப்பாவி மக்களுக்காகவும் இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இந்த ஆபரேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
தப்பிக்க நிறத்தை இதையே உன்னை ஷூட் பண்ணிடுவேன். உன் தங்கச்சிக்கு அநியாயம் நடந்ததுன்னு ஊர்ல இருக்கிற அப்பாவி பெண்களோட மானத்தை பறிச்சு இவ்வளவு நாளா நீ பண்ணிட்டு இருந்த அராஜகங்கள் இன்னையோடு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. Yes, this is the last moment of his devilish performance. அமைதியா இருக்கிற நம்ம நாட்டை அழிக்கிறது தானே உன்னோட குறிக்கோள். அப்பாவி மக்கள் துடிது வச்சு சாகிறத பாக்குறதுல தானே உனக்கு சந்தோஷம். உன்ன மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மிருகத்தை இதே இடத்துல வச்சு கொடூரமா எங்களால சாகடிக்க முடியும். அதுக்கான பவர் எங்களுக்கு இருக்கு. But the authorities want you alive. So we are not going to finish you here. இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு நாளா நீ நடத்திட்டு வந்த சாம்ராஜ்யமும் உன் தீவிரவாதமும் அழிய போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. சரி, உன்னால முடிச்ச அளவுக்கு சரி. ஏன் நிறுத்திட்ட? இனிமே நீ சிரிக்கணும் நினைச்சாலும் உன்னால் முடியும். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் முதல் குற்றவாளியான கார்கில் கவுஸ் என்ற அலெக்ஸ் பெர்னாண்டஸுக்கு ஆயுள் தண்டனையும் அவன் கூட்டாளிகள் அனைவருக்கும் தலா 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.